கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டத்துல இன்றைக்கு தேவ செய்திக்கு ஆதாரமாய் ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14 முதல் 26 வரைக்கும் உள்ள வசனத்திலே தலையங்க வசனம், இந்த 3 நாள் கூட்டத்துக்கான தலையங்க வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். திரும்ப சொல்றேன், 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தம் ஆக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆகையால் ஒருவன் அல்லது ஒருத்தி இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், ஒரு தேவ பிள்ளை இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், அப்படின்னா சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுது. இவைகளை விட்டு என்று சொன்னால் எவைகளை? அதுல தான் ஆண்டோட கிருபையினால் பல காரியங்கள் இருக்கிறது. அதில் பிரதானமாய் 6 காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அந்த 6 காரியத்திலே முதலாவதாக அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இவைகளை விட்டு நீ சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது அதிலே அவர் பிரதானமாய் சொல்லுகிற முதல் ஆலோசனையே வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, வாக்குவாதம் செய்யாதபடி கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. அப்போ கர்த்தர் நமக்கு தேவையான சுத்திகரிப்பு எப்ப பார்த்தாலும் பொதுவான ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே என் அக்கிரமத்தை மன்னியும், ஆண்டவரே எங்க அப்பா அம்மா செய்த துணிகரத்தை மன்னியும், ஆண்டவரே எங்க பெற்றோர் செய்த எல்லா மீறுதலை மன்னியும், ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை மன்னியும். இப்படி பொதுவான வார்த்தைகளை சொல்லிதான் நாம் கர்த்தர் நல்லவ அறிக்கையிடுகிறோம். ஆனா இங்கு வசனம் சொல்லுகிறது, வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. அப்போ வாக்குவாதம் என்பது செய்யக்கூடாத ஒன்று, இது நமக்கு தெரியும். ஆனா அதை விட வாக்குவாதம் என்றால் என்ன? வாக்குவாதம் என்பது அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் நல்லவர். வாக்குவாதம்னா நம்முடைய பொது அறிவு என்ன சொல்லுகிறது? 2 பேர் சண்டையிட்டுக் கொள்வது அல்லது 2 பேர் குற்றம் சாட்டிக் கொள்வது. ஆனா பைபிள்ல இன்னொரு வசனம் அழகா இருக்குது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன், மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 12:19. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். இங்கு வாக்குவாதத்துக்கு வேதம் கொடுக்கிற ஒரு பெயர் கூக்குரல். இந்த கூக்குரல் என்பது என்ன? நடக்கக்கூடாத ஒன்று நடந்து விட்டால் அந்த இடத்துல போடுகிற மிகப்பெரிய ஒரு சத்தத்துக்கு பேர் தான் கூக்குரல். ஒருத்தர் ஒரு நபர் இன்னொருத்தர் ஓங்கி அடிச்சுட்டான், அடிச்சு கீழே தள்ளிட்டான், அவன் கீழே விழுந்து அடிப்பட்டவனுக்கு அடி வாங்கினவனுக்கு அடிபட்டுச்சு. இப்ப ரத்தம் வருதுன்னா பக்கத்துல இருக்கிற மனைவியோ பக்கத்துல இருக்கிற தாயோ பார்க்கும்போது
ஐயோ என் மகனை என் புருஷனை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அவ பதறி போய் துடித்து போய் கத்துகிறாள் பாருங்க. அதற்கு பேர்தான் கூக்குரல். இன்னைக்கு பல குடும்பங்களிலே இந்த கூக்குரல் சத்தம் கேட்கிறது. இன்னொரு ரகசியம் தெரியுமா? கூக்குரல் என்பது எதற்காக நியமிக்கப்பட்டது என்று சொன்னா, அது எரி நரகத்துக்காக நியமிக்கப்பட்டது. அந்த எரி நரகத்துல இருக்கிறவர்கள் தான், அல்லது எரி நரகத்துல போய் பார்த்தாதான் தெரியும். நிறைய பேர் கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு உளறிக்கொண்டு கூக்குரலிட்டு, ஐயோ தொண்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல, தொண்டை தண்ணி வத்துனாலும் பரவாயில்ல, அப்படியாவது உயிர் போகணும், அப்படியாவது எதாவது நடக்கணும்னு சொல்லி ஓ கத்த நல்லவன் அப்படி ஊர் அறிய கத்துவாங்க. அது நரகத்துல இருக்கிறது ஒரு சத்தம். அதுக்கு பேர்தான் கூக்குரல். ஆனால் வேதனையிலும் வேதனை என்னன்னாக்கா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்திலேயே வாக்குவாதம் என்கிற பேரில கூக்குரல் தான் அதிகமா இருக்கு. இங்க பாரு, நீ பேசுனா என் வாய் சும்மா இருக்காது, நானும் பேசுவேன். நீ கொஞ்சம் பேசுனா நான் ரொம்ப பேசுவேன். உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். அப்போ நான் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஜாக்கிரதையா இருந்துக்க. ஒழுங்கா வாய மூடிட்டு போயிரு, ஒழுங்கா அமைதியா போயிரு. நீ அப்படி இருந்தினா உன் மானத்தை காப்ப, அப்படி இருந்தினா உன் மரியாதை தப்பும். இல்லைன்னா பார்த்துக்க, நடக்கிறது வேற. இதுக்கு மேல என்கிட்ட பிரச்சனை பண்ணாத இப்படின்னு சொல்லி இவங்க தன்னுடைய ஆணவத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் முதலாவது ஒரு வலை வீசுவதை போல வீசி அவர்களை பயமுறுத்துவாங்க, எதிரே இருக்கிறவர்கள். அந்த எதிரே இருக்கிறவர்களை இதை பார்த்துட்டு, சரி இது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டாங்கன்னா அங்க வாக்குவாதமும் இருக்காது, கூக்குரலும் இருக்காது. ஆனா எல்லாருமே இந்த அரட்டலை, இந்த மிரட்டலை, ஒரு விதமான கசப்பு கலந்த வார்த்தைகளை கேட்டுட்டு எல்லாருமே அமைதியா போயிட மாட்டாங்க. எல்லாருமே சொத்துர திரும்பிட்டு சும்மா போக மாட்டாங்க. அவங்களுக்கும் சொத்துர மானம், ரோசம் என்பது உண்டு. ஆண்மையும் உண்டு, பெண்மையும் உண்டு. அவர்களுக்கும் ஆக்ரோஷம் உண்டு. அப்ப அவர்கள் அந்த இடத்துல தன்னுடைய பலவீனத்து நிமித்தம், அதாவது எங்க நம்மளை யாரும் அடிச்சிடக்கூடாது, இல்லாட்டி நம்மளை குறித்து ரொம்ப அதை பேசிடக்கூடாதுன்றதுக்காக இவங்க கீழே இருக்கிறவர்கள் உடனே ரொம்ப மேலே ஆக்ரோஷமா எழுப்புவார். இதுக்கு பேர் தான் வாக்குவாதம். வேதத்திலே வாக்குவாதம் சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாக்குவாத சத்தியம், ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரருக்கும் வந்த வாக்குவாதத்தை குறித்து தான் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கர்த்தர் நல்லவர். ஆனா அந்த வாக்குவாதத்தை விட இன்னும் சில முக்கியமான வாக்குவாதங்களை குறித்து அந்த சில வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. இப்ப சில இடத்துல வாக்குவாதம் வருது பாருங்களேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை சண்டையை போட்டுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறாங்க, ஒருத்தர் ஒருவரை குறித்து தாழ்த்தி பேசுறாங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் உயர்த்தி பேசுறாங்க. இதெல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இந்த வாக்குவாதம் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 9:46. பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. முதலாவது சொன்னேன் வாக்குவாதம் என்றால் என்ன, அது கூக்குரல் என்று. இரண்டாவதாக ஏன் வாக்குவாதம் வருது அப்படின்னாக்கா, அதுக்கு பல காரணம் இருக்கும். இவங்க பெரியமில்லாம அவங்க செய்யறாங்க, அவங்க பெரிய வராத இவங்க செய்யறதெல்லாம் உண்மை. ஆனா வசனம் என்ன ஆதாரம் கொடுக்குதுன்னா, நிறைய இடத்துல வாக்குவாதம் வர்றதுக்கு காரணமே, அது பெண்களுக்குள் வந்தாலும் சரி, ஆண்களுக்குள் வந்தாலும் சரி, விசுவாசிகளுக்குள் வந்தாலும் சரி, ஊழியக்காரருக்கு வந்தாலும் சரி,
எவன் பெரியவன் என்கிற அந்த ஒரு மனப்பான்மை என்னைக்கு வருதோ அங்க வாக்குவாதங்கள் தானாகவே வந்துடும். இந்த எவன் பெரியவன் என்கிறதுனால் வருகிற வாக்குவாதம் இன்னைக்கு அரசியல்வாதிகளிடத்திலும் உலகத்தாரிடத்திலும் அதிகமாய் இல்லை. இந்த எவன் பெரியவன் என்பதற்காக வருகிற வாக்குவாதம் எங்க வருதுன்னா 99% நல்ல சபைகள்ல தான் வருது. சில சபைகள்ல நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப சீனியர் என்று சொல்லக்கூடிய சில பிலீவர்ஸ் இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஏஜ்டாவும் இருப்பாங்க. மூணாவது ஒன்னு சீனியர், வயதுல மூத்தவர். ரெண்டாவது அவங்க அனுபவத்துல கொஞ்சம் மூத்தவங்க. மூணாவது அவங்களுக்கு கொஞ்சம் சோர்ஸ் இருக்கும், கொஞ்சம் பணம் இருக்கும், காசு இருக்கும், இல்லாட்டி ஒரு படிப்பு இருக்கும், நல்ல வேலையில இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மெதுவா இந்த நமக்கு முசுக்கட்ட பூச்சி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. என்னன்னாக்கா, நான் சொல்றத பாஸ்டர் கேட்கணும், நான் சொல்றத பாஸ்டர் பிரசங்கத்துல பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி ஒருவேளை இவங்க விரும்புறத, இவங்க சொல்றத பாஸ்டர் அதன்படியே அந்த வாரத்திலேயோ அந்த மாதத்திலேயோ செய்யல அப்படின்னாக்கா, இவங்க உடனே மெதுவா வேலையை ஆரம்பிச்சிடும். என்ன வேலையை ஆரம்பிப்பாங்க, கூடயே தான் மனைவிட்ட சொல்லி ஏதாவது பாஸ்டர் அம்மாட்ட போய் சொல்லும்பாங்க. இல்லாட்டி இன்னொருத்தர் போன் பண்ணி, நான் இதெல்லாம் விரும்புறேன், நான் இத்தனை வருஷம் சபையில இருக்கிறேன், என்னை மதிக்கிறதே கிடையாது, ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது, அவர் என் பையனுடைய வயசு, ஆனா நான் ஒரு மூத்தவன், அவன் பாருங்க இப்படி இருக்காருன்னு சொல்லி ஒருத்தட்ட போய் இன்னொருத்தட்ட போய் புலம்புவாங்க. இப்போ நடக்கிறது என்ன, இதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, இவர் சொல்லுவதை போதகர் செய்யவில்லை என்பது கிடையாது. உண்மையான அர்த்தம் என்னன்னா, நான் ஒண்ணு சொன்னா, நான் ஒண்ணு விரும்புனா அது என் சபையில நடக்குதா இல்லையா நான் பார்க்கணும். அப்ப எனக்கு ஒரு கெத்து இருக்கு, எனக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அத இந்த ஊர்ல இந்த சபையில எல்லாரும் தெரியும். இதுதான் ஒருவன் தன்னை எவன் பெரியவன் என்று நினைக்கிறது. அதுல ஆரம்பிக்கிறது தான் இந்த வாக்குவாதம். இது இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைகள்ல, ஊழியங்கள்ல இது ஒரு அரிப்பளவைய போல, அரிப்பளவனா புத்துநோய், அதாவது ஒண்ணு குஷ்டரோகம் சொல்லலாம், இல்லாட்டி கேன்சர் சொல்லலாம். அந்த குஷ்டரோகம் போல, கேன்சர் போல எல்லா இடத்திலும் பரவிட்டு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தயவு செய்து அந்த வாக்குவாதம் என்கிற கூக்குரலை விட்டுருங்க. நீங்க சொல்றத சொல்லுங்க, நீங்க விரும்புறது நடக்கட்டும், பிரயாசப்படுங்க, தப்பே கிடையாது. எல்லாருக்கும் சம உரிமை உண்டு, வேதத்திலும் சரி தேவனிடத்திலும் சரி. ஆனா நீங்க சொல்றது கேட்கல, அங்க நடக்கலையா, நாம் அமைதியா விளைகிறது ரொம்ப நல்லது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லது. இப்போ இந்த வாக்குவாதத்துல இங்க ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 52வது வசனம். யோவான் 6:52. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார். இங்க ஒரு பெரிய ஆச்சரியத்தை பாருங்க. இயேசுவானவரை குறித்து அங்க இருக்கிற யூதர்கள் வாக்குவாதம் பண்ணாங்க. எப்படின்னாக்கா, ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஆலயத்தை கட்டுவேன், இந்த ஆலயத்தை இடிப்பேன் என்று சொல்லி, என்னுடைய மாம்சத்தை உங்களுக்கு புசிக்க கொடுத்தேன் என்றெல்லாம் சொல்றேன். இப்ப என்ன ஆயிருச்சு, இவன் எப்படி தன்னுடைய மாம்சத்தை எனக்கு இல்லாட்டி நமக்கு கொடுப்பான் என்று யூதர்கள் வாக்குவாதம். ஆனா நீங்க பிராக்டிக்கலா படிச்சு பாருங்களேன். அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவன், தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினாங்க. இதுதான் லூசுத்தனம் அப்படின்றது. என்ன லூசுத்தனம்? சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. நான் என் சரீரத்தை கொடுக்கிறேன், என் மாம்சத்தை உங்களுக்கு ஜீவ அப்பமா தர்றேன். இப்போ அதை உங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அப்போ உடனே என்ன பண்ணணும், அவர்கிட்ட தான் வாக்குவாதம் பண்ணணும். நீர் யாரு? அது எப்படி மாம்சத்தை கொடுப்பீங்க?
அந்த மாம்சத்தை நான் சாப்பிட முடியுமா? அது அப்பமா மாறுமா? அது எப்படி ஆகும்னு சொல்லி நேர இயேசு கிட்ட கேட்கணும். ஏன்னா இயேசுதான் அந்த வார்த்தையை சொன்னார். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, சொன்னது இயேசு கிறிஸ்து. இவர்கள் இயேசு கிட்ட வாக்குவாதம் பண்ணது விட்டுட்டு தங்களுக்குள்ளே, இப்ப நிறைய குடும்பத்துல வர்ற முதலாவது அந்த வாக்குவாதம் என்பது நான் சொன்னபடி கூக்குரல். அது பல சபைகள்ல கேட்கு. இன்னைக்கு ரெண்டாவது அந்த வாக்குவாதம் எங்க வருதுன்னாக்கா குடும்பங்களுக்குள்ள வருது. அந்த வசனத்துல தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணி கொண்டாங்க. பேசுறது அவரு, சொன்னது அவரு, அறிவிச்சது அவரு. ஆனா அவரை விட்டுட்டாங்க. அவரை விட்டுட்டு இங்க யூதர்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான். இவன் அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்ல, அவன் இல்ல அவர் அப்படி எல்லாம் சொல்லலன்னு சொல்ல, இவங்களுக்குள்ள ஒரே முறுமுறு. இதுதான் இன்னைக்கு குடும்பத்துல யாரோ சொல்றதை கேட்டுக்கிட்டு சுத்திரம் அதை கொண்டு வந்து அப்படியே சாப்பாட்டை தூக்கி எறிகிறது, இல்லாட்டி சாப்பிட மாட்டேன்னு படுத்துக்கிறது, இல்லாட்டி பேசினாலும் சொல்லு சரி அப்படியா அப்படி ஒரு மாதிரி ஆணவமா தலையாட்டுறது, சோதரம் அந்த குரல்லையே ஒரு விதமான கோபத்தை காட்டுறது. அப்புறம் எதுக்கு இப்படி இருக்கீங்க, ஏமா அப்படி இருக்கிற, என்ன கேட்டா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது போ அப்படின்னு சொல்றது. அப்புறம் சுத்தி வளைச்சி கெஞ்சி கதறி என்ன எதுன்னு கேட்டாக்கா, நீ இப்படி சொன்னியா, அந்த சிஸ்டர் அப்படி சொன்னாங்க, நீ அப்படி பேசுனியா, இந்த பிரதர் அப்படி சொன்னாங்க. உடனே ஐயோ இல்லவே இல்லை. கடைசியில போய் கேட்டு பார்த்தாக்கா அவங்க அப்படி சொல்லவே இல்லை, அது வேற எங்கோ நடந்தது. ஆனா இங்க நடந்ததுன்னா யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டு சொந்த குடும்பத்துல கட்டின பொண்டாட்டிகிட்டையும் கத்தர் கொடுத்த புருஷங்கள்ட்டையும் காரணமே இல்லாம மனஸ்தாபப்பட்டு கொண்டு அந்த கோபத்தை வெளிப்படுத்தி ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தி சாப்பாட்டை ஒதுக்கி விட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட சரியா நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம இப்படிதான் நிறைய குடும்பத்துல குழப்பங்கள் வருகிறது. தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணி கொண்டாங்க. இது என்ன ஒரு மேனஸ், இது என்ன ஒரு பொது அறிவுத்தன்மை? முடிஞ்சா நேர இயேசுட்ட கேட்கணும். அவர்கிட்ட போய் நீர் தானையா சொன்னீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப நிரூபிச்சு காட்டுங்க, இல்லாட்டி இப்படி செய்து காட்டுங்க, இல்லாட்டி இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இவங்களுக்குள்ளேயே குழப்பம். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், நீங்க எந்த ஊழியக்காரர்கள்ட்ட இல்லாட்டி எந்த சபையில எந்த ஊழியத்துல வாக்குவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்க ஆவில ஒரு ஏவுதல் வருதுன்னாக்கா நீங்க முதல் ஜாக்கிரதையாயிருங்க. ஆரம்பத்தில் அது உங்களுக்கு வீராப்பையும் தைரியத்தையும் நீங்கள் பெரியவர்களின் எண்ணத்தை கொடுக்கும். முடிவிலே அந்த வாக்குவாதமே லோத்துவை போல உங்களை கொண்டு போய் சோதோம் குமராவுடைய எரிகிற நெருப்புக்குள் தள்ளிவிடும். இரண்டாவது, குடும்பங்களுக்குள் வாக்குவாதம் வருது. யாரோ சொன்னாங்க, கோல் மூட்டிட்டாங்க, பத்த வச்சுட்டாங்க, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை மனசுல வச்சுக்கிட்டு மனஸ்தாபம் வருது. ராத்திரில தூங்குறது இல்ல, பரண்டு படுத்துக்கிறது, தள்ளி போய்க்கிறது, இல்லாட்டி பகல்ல சொத்துரம் சரியா ஒத்துழைக்கிறது கிடையாது, அப்படியே பாத்திரங்களை தூக்கி போடுறது, வைக்கிற பொருளை தூக்கி எறிகிறது, இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை ஆவி நுழைஞ்சிருச்சு என்பதை மறந்துடாது. அது ஒரு பயங்கரமான பிரிவினை ஆவி. உங்களுக்குள் இருக்கிற வாக்குவாதத்தை முழுவதுமா விட்டுருங்க. நான் வசனம் சொல்ல நிறைய சொல்லலாம். எல்லாரும் சொல்ற மாதிரி சூரியன் மறைவதற்கு முன்பா கோபம் தனிய கடவுது, சூரிய உதித்து மறைவதற்கும் அவங்க கோபம் ஆரம்பத்துல மாலையில முடிய கடவுது, அப்புறம் எல்லாரும் ஒப்புரவாக. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. நான் சொல்ல விரும்புகிற தேவனுடைய சத்தியம் ஒன்னே ஒண்ணு, வாக்குவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு தயவு செய்து உங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்துக்காது. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பச்சையா பேசுறேன். பொதுவா எல்லா ஊழியக்காரும் தன் பலவீனத்தை பேச மாட்டாங்க. நான் கொஞ்சம் வெளிப்படையா என்னுடைய பலவீனத்தை நான் சொல்றேன். அது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது என் இருதயத்துல முள்ளா தைக்குது. என்னன்னு சொல்றேன், கவனிங்க. நான் ஊழியத்துக்காக
கூட்டங்கள் நடத்துவதற்கு சென்னைக்கு பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கு. அப்போ அன்னைக்கு எனக்கு கிடைச்சது திருவள்ளூர் பேருந்து தான் கிடைச்சது. அதுல புக் பண்ணி போயிட்டு இருக்கு. அவன் இப்ப போற வழியில ஏதோ ஒரு மெயின் சிட்டில அவன் ஒரு சோத்திர மோட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த பயனாளி வாகனங்கள் நிப்பாட்டி சாப்பிட்ற இடத்துல போட்டுருந்தாங்க. சாப்பிட்டு எல்லாம் போயிருந்தாங்க. நான் உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் போதுங்க உள்ள போனேன். உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு கிளீன் பண்ணிட்டு திரும்ப வெளியே வரேன். அங்க உள்ள போய் பார்க்குறேன், பயங்கர ஸ்மெல்லு. அப்புறம் அங்க இருக்கிற அந்த பேசின்லாம் உடஞ்சிருக்குது. அப்புறம் பைப்பை திறந்தாக்கா தண்ணி வர வேண்டிய இடத்துல வராம எல்லா இடத்துல ஸ்ப்ளட் ஆயிட்டு இருக்குது. இப்படி நிறைய ஒரு ஒழுங்கில்லாத காரியம். பொதுவாகவே ஒழுங்கில்லாததுக்கு எனக்கு எப்பயுமே கொஞ்சம் கோபம் வரும். அப்ப எல்லாமே ஒழுங்கில்லாம இருக்கு. வெளியில வந்த உடனே அவன் 5 ரூபா அப்படின்னு 5 ரூபா கேட்ட உடனே எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்ப நான் சொன்னேன், 5 ரூபா வாங்குற, ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஆனா இதுல உள்ள ஒரு கிளீன் கிடையாது. பேசின் சரியில்லை, பைப்பு சரியில்லை, தண்ணி சரியா இதாகல. அப்புறம் எல்லாமே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லா இருக்கு, வழுக்குது. அப்படி பண்ணி அப்புறம் எப்படி 5 ரூபா வாங்குற? கவர்மெண்ட் இது எவ்வளவு தெரியுமா? 1 ரூபா தானே அப்படின்னு. அப்புறம் அப்படி மேலையும் கீழே பார்த்தான். அதெல்லாம் இல்லை சார், அது நீங்க 5 ரூபா தான் கொடுங்க அப்படின்னா. அப்படி இருக்கும். நான் ஏதோ சொல்ல, திரும்ப அவன் சொல்ல. அப்புறம் ஒரு 4 பேர் வந்து சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா 5 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டு. இது ஒரு 10 நிமிஷம் அங்க இடத்துல நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட போலான்னா அதுக்குள்ள பஸ் நிக்க வேண்டிய நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சாப்பிடல, வந்து பஸ்ல ஏற்று உள்ள ஏறி உட்கார்ந்தாலும் எனக்கு அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. எப்படி நியாயம் இல்லாம காசு வாங்குறான், அப்படி மனசாட்சி இல்லாம காசு வாங்குறான். ஒரு நாளைக்கு சுத்தரம் பண்றதுக்கு ஒரு பொம்பளையால போட்டாக்கா ஒரு சுத்தரம் 50 ரூபா கூட ஆகாதே, அது கூட பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன் ஆவியே என்னோடு போராடிட்டு. அப்புறம் அதோடு நான் சென்னைக்கு போயிட்டேன். கத்து நல்லவே மறுநாள் கூட்டங்கள்ல கலந்து கொள்ள ஆரம்பிச்சு. நடந்த சம்பவம் என்னன்னா, நான் எவ்வளவு நல்ல ஜெபம் பண்ணி உட்காந்து தேவ செய்தி எடுத்து பிரசங்கம் பண்ணேன். அங்க பிரசங்க ஓட மாட்டேங்குது, வல்லமை வெளிப்பட மாட்டேங்குது, தீர்க்க தரிசனம் வர மாட்டேங்குது. எல்லாமே லோத்தின் மனைவி உப்புத்தூண் ஆன மாதிரி எல்லாமே அப்படி நிக்குது. எனக்கு நல்லா தெரியுது, நான் பேசுற வார்த்தை எனக்கே ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. அப்போ எனக்கு கூட்டம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நானே விரக்தி ஆனவனா யோனா அந்த நினிவேல கத்த தண்டிக்கலன்னு தெரிஞ்சோன்னு கோபத்தோட போய் ஆமணக்கு செடிக்கல உட்காந்த மாதிரி நானே ஒரு ஹோட்டல்ல ரூமுக்குள்ள வந்துட்டு ரொம்ப துக்கப்பட்டு ஆண்டுகிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் திரும்ப 2வது கூட்டத்தை ஆயத்தமாவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் கத்த நாங்க உணர்த்தினாரு, நீ செய்தது நியாயமா? அவன் உலகத்தான், அவனுக்கு தேவை காசு. அவன் அநியாயமா கொள்ளடிக்கிறாங்க, உண்மைதான். கான்ட்ராக்ட் போட்டது வேறு, கான்ட்ராக்ட் எடுத்தது வேறு, இப்ப காசு வாங்கிட்டு இருக்கு வேற. அதெல்லாம் நீ சரி பண்ண முடியுமா? நீ என்னுடைய குமாரன் அல்லவா, நீ ஏன் வாக்குவாதம் பண்ண? முதலாவது அதை அறிக்கை செய், நீ ஒப்புரவாகு அப்படின்னு கருத்து சொன்னார். நீங்க நம்ப மாட்டீங்க, இது ஒரு பெரிய பாவம் கிடையாது. நான் நியாயத்தை பேசுனேன், நீதியை பேசுனேன். என்னைய மாதிரி வர்ற ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அப்ப எல்லாருக்கும் அது சுத்தம் ஆகணுன்றதுக்காக பண்ணேன். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சு, என்னைய 4 பேர் கட்டுப்படுத்த, அந்த ஆளு 4 பேர் கட்டுப்படுத்த ஒரு பப்ளிக்ல பயங்கரமான கூக்குரல் வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு கர்த்தர் உணர்த்தின உடனே ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து அறிக்கை, இனி நான் வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டாண்டவர். நீ நம்ப மாட்டீங்க, எனக்கு இதுதான் ஒரு பெரிய சத்தியத்தை கட்டுவது. எது தெரியுமா? ஒரு பப்ளிக் டாய்லெட், ஒரு அன்எஜுகேட்டட் பர்சன், அவன் சொத்துற படிப்பறிவு இல்லாதவன், அவன் ஒரு உலகத்தான். அவங்க மூலமா எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த பெரிய சம்பவங்கள் நடந்தாலும் அதுக்கு வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்கிறதே கிடையாது. கூடுமான வரைக்கும் அதை விட்டு விலகிடுவேன். இல்லையா என்ன அவமானம் என்னவும் பண்ணட்டும், கட்சிக்காரோட அமைதியாயிரு. அவங்க கொஞ்ச நேரம் அப்படி சத்தம் காட்டுவாங்க, அப்புறம் நம்ம அமைதியா இருக்கும்போது அவங்களே அப்படி சைலண்ட் ஆயிடுவாங்க. அந்த இடமே ஒரு பீஸ்ஃபுல் ஆயிரும். இந்த வாக்குவாதம் பண்ணக்கூடாது, இனி அதுக்கு இடமே கொடுக்க கூடாதுன்னு எனக்கு நானே என்னைக்கு பொருத்தனை பண்ணி
என்னைக்கு தீர்மானம் பண்ணி அதை கடைபிடிக்க ஆரம்பித்தேனோ அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. கோயம்புத்தூர் பட்டணத்துல நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன். நம்ம ஊழியத்தை சார்ந்த ஒரு ஊழியக்காரர், அவருடைய மகன், நான் 3 பேரும் ஒரு டெக்கரேஷன் லைட் வாங்கறதுக்காகவும் ஒரு ஸ்டாண்டிங் ஃபேன் வாங்கறதுக்காக போயிட்டு. அப்போ அந்த ஊழியக்காருடைய பையன் மகன் தான் வாகனத்தை ஓட்டிட்டு இருக்கும்போது கொண்டு போய் பார்க் பண்ற இடத்துல முன்னாடி ஒரு காரணங்க லைட்டா ஒரு டச் ஆயிடுச்சு. அவன் அந்த கார்கார வாடகைக்கு ஓட்டுருவேன், அவனுக்கு அது சொந்த வண்டி கிடையாது. இந்த தம்பி கொண்டு போய் லைட்டா ஒரு டச் பண்ணிட்டு பெரிய டேமேஜ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எந்த சத்தமும் கிடையாது, சும்மா லைட்டா ஒரு அப்படியே டச், ஒரு பொட்டு வச்ச மாதிரி ஒரு டச் தான். உடனே அவன் வந்துட்டான், இறங்கி வந்துட்டு அது வாக்க இது வாக்க அப்படின்ட்டான். உடனே கூட வந்து ஊழியக்காரன் அதையும் இதையும் பேசுறான். இப்ப அந்த பையன் முழிக்கிறான். நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன், இது எப்படியும் விட்டா நிலைமை மோசமாகும். நேரம் கீழே இறங்கி போனேன். இறங்கி போயிட்டு இவங்க 2 பேரும் விட்டுட்டு, ஊழியக்கார சகோதரன் தம்பியை விட்டுட்டு நேரம் அந்த கார்காரன்ட்ட கூப்பிட்டு, அண்ணே விட்டுருங்கண்ணே, இன்னும் தெரியாம நடந்துருச்சு, அவ்வளவுதான், நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், இல்ல வேற ஏதாவது நான் கொடுக்கணும்னா சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுறீங்க, நீங்க பாக்குறதுக்கு ஆள் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, விட்டுருங்க, கடவுள் உங்களை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்மூத்தா சாஃப்டா அவன் பக்கத்துல விழுந்து அவனை நல்லவன் சொல்லி பேச ஆரம்பிச்சு பாருங்க. தேவ சமூகம் சொல்றேன், அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ள அந்த இடமே சைலண்ட் ஆயிடுச்சு. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், சார் இந்த மாதிரி பேசுனாக்கா யார் சார் எதிர் பேச முடியும், சாரி சார், என்னை மன்னிச்சுக்கோங்க சார், நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி காரணத்துல மட்டும் போயிட்டான். உள்ள வந்த உடனே இவங்க 2 பேரும், எப்படி பாஸ்டர் இவ்வளவு பெரிய காரியத்தை இவ்வளவு ஸ்மூத்தா முடிச்சிட்டீங்க? அப்ப அதான் சொன்னேன், வாக்குவாதமோ கூக்குரலோ நல்லது கிடையாது. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலும் வாக்குவாதங்கள் பெருகிச்சு, சொந்த குடும்பத்திலும் வாக்குவாதங்கள் கூக்குரல் பெருகிச்சு. ஆனா இது எல்லாமே நமக்கு தேவையில்லாது. அதுல விசேஷமா யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணணுமோ அவங்கள்ட்ட பண்ணது விட்டாச்சு. அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத ஆள்கிட்ட போய் வாக்குவாதம். அப்போ இதெல்லாம் வேதத்துக்கு எதிரானது, அது தேவன் விரும்புவது கிடையாது. இதுல சின்ன 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 காரியம், இதுதான் நம்முடைய ஆவியை கரப்படுத்துது, இதுதான் நம்முடைய ஜெப ஜீவியத்தை கெடுக்குது, இதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவை ஒண்ணுமில்லாம பண்ணது. இன்னைக்கு கர்த்தர் நல்லவே, இந்த மாதிரி கணவனுக்கும் மனைவிக்கு இடையில வர்ற வாக்குவாதம், வெளியில போகும்போது பப்ளிக்க பார்க்கும்போது பப்ளிக்கு உங்களுக்கு வர்ற வாக்குவாதம், சபையில ஊழியக்காரருக்கும் விசுவாசிக்கு வர்ற வாக்குவாதம், எதுவா இருந்தாலும் நான் கொடுக்கிற ஆலோசனை ஒண்ணே ஒண்ணு, அந்த இடத்துல அவமானத்தை சகிக்க பழகுங்க. 2வது, உங்களுடைய நீதியை வெளிப்படுத்த பார்க்காதீங்க. 3வது, முடிஞ்ச வரைக்கும் தாழ்மைப்பட்டு தாழ்ந்து போங்க. 1, அவமானத்தை சகிக்க பாருங்க, அவங்க என்ன இன்சல்ட் பண்ணாலும் பரவாயில்ல, சந்தோஷமா ஏற்றுக்கோங்க. 2வது, உங்க நீதியை வெளிப்படுத்த பார்க்காதீங்க. நான் பண்ணது கரெக்ட் தான், எனக்கு தெரியாதது இல்லை, நீதான் அப்படி பண்ணிட்ட, இந்த உங்க நீதியை தயவு செய்து அங்க பெருசா கொடி பிடிச்சு தூக்காதீங்க. 3வது, நல்ல சகித்து தாழ்ந்து போக பாருங்க. இந்த 3 காரியத்தை செய்தீங்க அப்படின்னா கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நிச்சயமா தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கையில மகிமையாய் வெளிப்படும். இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் போகும்போது அந்த ஊழியக்காரருடைய மகன் சொல்லுவாப்ல, அங்கிள் அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு மறக்க முடியாது அங்கிள், ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணிட்டீங்க. இதை நான் பெருமைக்காக சொல்ல, தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த அருமையான தெய்வீக சுபாவம் தேவை. நம்முடைய சுபாவத்தை கெடுக்கிறது மட்டும்தான் மற்றவருடைய நோக்கம். நம்முடைய வாயிலிருந்து என்ன வரும் என்பது கேட்கிறதுக்கு தான் மற்றவங்க காத்திருப்பாங்க. ஒரு நாள் ஒரு அட்வொகேட் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அவர் சொன்னாரு, இந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி பேசிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னாரு, பாஸ்டர்
உங்க மேல இல்லாட்டி ஒரு சோதரம் கேஸ் போட்ட யார் மேலையாவது அவன் முதலாவது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நீங்க எதுல முந்துறீங்கன்னு பார்ப்பாங்க. நீங்க ஏதாவது வார்த்தை மிஸ்யூஸ் பண்றீங்களா, நீங்க சொல்லக்கூடாததான் சொல்லிடுறீங்களா, இல்லாட்டி அவங்க கண்ணு அப்படியே தேடிட்டு நீ என்ன பண்றீங்க, யார் கூட போறீங்க, எங்க போறீங்க பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே அதை ஒரு கிளிக் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி நீங்க பேசிட்டு இருக்கும் உங்களுக்கே தெரியாம ஒரு ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்னாக்கா, எதையுமே வெளிப்படுத்திக்க கூடாது, எதையுமே பேசக்கூடாது, சைலண்டா இருந்தது. அதுதான் அங்க சக்சஸ்ஃபுல்லா மாறும். இது என்னுடைய சோத்திரம் பேசிட்டு ஒரு சீனியர் அட்வொகேட் என்று சொன்னது. அப்போ அது 1% இல்லை, 100% உண்மைதான். இன்னைக்கு நம்ம இது இப்போ உதாரணம் சொல்லுவேன், என் பிரசங்கம் இப்போ நான் வாக்குவாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதையே எல்லாரும் கவனமா கவனிக்கிறாங்க. ஆனா சிலர் பகையாளிகள் இருக்காங்க, சிலர் நமக்கு எதிர்ப்பாளர்களும் இருக்கிறாங்க. அவங்க இவர் என்ன வசனத்தை யூஸ் பண்றாரு, இவர் அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு, இவரு ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு சொல்றாரா பண்ணக்கூடாதான்னு சொல்றாரு, அப்படியெல்லாம் இந்த செய்தியை கவனிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த இது கொடுப்பது தேவ செய்தியா இருந்தாலுமே நான் அதை தேவனை சார்ந்துதான் கொடுக்க வேண்டுமே ஒழிய, வாக்குவாதம் என்கிற தலைப்பா இருக்கிறபடினால் எல்லாரையும் வசைப்பாடுவதோ, எல்லாரையும் எள்ளி நகையாடுவதோ, மற்ற எல்லாரையும் பார்த்து வார்த்தைகளை தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவது கூடவே கூடாது. இப்போ வாக்குவாதம் வராமல் இருப்பதற்கு அடுத்த ஒரு காரியம் நம்ம என்ன செய்யக்கூடாது பாருங்க. ஒரு வசனத்தை காட்டுறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் 17:18. அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிருக்குமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார். இப்போ இந்த வாக்குவாதம் வராமல் இருக்கணும், கூக்குரல் உண்டாகாம இருக்கணும்னா அதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் இன்னொரு ஆலோசனை கொடுக்கிறேன், கிருபையை முன்னிட்டு. இந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, சில யூதர்கள் என்ன பண்றாங்க, பவுலை பார்த்து கர்த்தரே இவன் சூத்திரம், இவன் வாயாடி, இவன் என்ன பேச போறான், எவ்வளவு அற்பமா பேசிட்டாங்க பத்தியெல்லாம். பவுலை குறித்து ஜனங்க சொன்னது, பவுல் 1ஆம் நம்பர் வாயாடி, அவன் விளங்காததான் பேசுவான், ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பெரிய நியாயப்பிரமாணத்தை பேசுவான், ஆபிரகாம பத்தி பேசுவான், மோசையை பத்தி பேசுவான், கொஞ்சம் விட்டா அண்ணாவையும் காய்பாவையும் நம்முடைய சோத்திரம் தலைவர்களை பத்தி கூட பேசிடுவான்னு சொல்லி பவுலுக்கு அவங்க சொன்ன வார்த்தை வாயாடி. 2வது அவங்க பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா, அவன் என்ன பேச போறான், அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பவுல் சகலமும் கற்றறிந்த மனுஷன் என்பது அவர்களுக்கு தெரியல. இங்கதான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிக்கணும். நீங்க முடிஞ்சா பைபிளை திறந்து எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 17:18 சொல்லுது, உங்கள்கிட்ட வாக்குவாதத்துக்கு வர்றது யார் தெரியுமா, நீங்க ஒரு வாயாடின்னு உங்களை சொல்றது யார் தெரியுமா, ஓ கர்த்தர் நீங்க ஒண்ணு பேச தெரியாதவங்க சொல்றது யார் தெரியுமா. அந்த வசனம் சொல்லுது, ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஞானிகள் பொதுவாகவே ஞானம் நிறைந்தவர்கள் வாக்குவாதம் பண்ண மாட்டார்கள், பண்ணக்கூடாது. ஆனா இங்க பவுல் ஒரு ஞானி என்பது தெரிந்து விட்டது. அவன் சூத்திரம் தேவ நியாயப்பிரமாணத்தை கற்றறிந்த மனுஷன், ரோமர்களுடைய முறைமைகளை அறிந்த மனுஷன், கர்த்தர் நல்லவே எல்லாத்திலும் சிறந்த மனுஷன் தெரிஞ்சிச்சு.
அதனால இப்ப ஞானிகளே வந்து அந்த பவுலுக்கு சொல்றான், அவன் 1 நம்பர் வாயாடி அப்படின்னு. அடுத்ததாக அவன் என்னத்த பேச போறான் அப்படின்றாங்க. அடுத்ததாக இவன் தேவதைகளை குறித்தும் விக்கிரகங்களை குறித்தும் ஏதோ சொல்ல போறான் அப்படின்றாங்க. ஆளாளுக்கு பேசுறாங்க. ஆனா அந்த இடத்துல இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்னையா செய்தாரு? அந்த வாக்குவாதம் வர்ற இடத்துல எதை நடப்பித்தா? இப்போ கர்த்தர் நல்லவன், ஸ்தோத்திரம். அந்த 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகளை கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். இப்ப அவங்க பயன்படுத்துற வார்த்தையெல்லாம் பாருங்களேன். 1 வாயாடி என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. 2வது இவன் என்னத்தை பேச போறான் அப்படின்னு அற்பமா கேவலமா பேசுறான். 3வது இவன் அந்நிய தேவதைகளை குறித்து விக்கிரகங்களை குறித்து பேச போறான் என்கிறார்கள். 4வது நீ வேற புதுசா ஏதோ உபதேசம் பண்ண போற. உபதேசங்கள் இருக்கு, அந்த உபதேசத்துல புதுசா உபதேசம் பண்ண போற. அடுத்த வார்த்தை சொல்ற, நூதனமான காரியங்களை கேட்கப்படுகிறார். இப்ப இதெல்லாம் பவுலுக்கே புதுசா இருக்கு. இது என்னடா இது? நம்மளை விட இவங்க தேர்ந்தவங்களா இருக்காங்க. நூதனன்றாங்க, சுதந்திரம், கர்த்தர் நல்லவன், பெரிய காரியம்ன்றாங்க, புதிய உபதேசம்ன்றாங்க, பயங்கரமா இருக்கு. இப்ப ஏன் சொல்றேன்னா, உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணவும் உங்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்கும் அற்பமான யாரோ இல்லைங்க. நல்ல ஞானிகளை போல, தேறினவர்களை போல, அனுபவசாலிகளை போல இருப்பாங்க. உங்க கண்ணுக்கு பார்த்தா அவங்க அற்புதமான மனுஷர்கள் போலவும் ஞானமான மனுஷர்கள் போலவும் இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் இங்க தெரியாம வார்த்தைக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவர்கள் தங்களை ஞானிகள் ஆக்கி கொண்டு உங்களை வாயாடி என்று சொல்லிவிடுவார்கள். நீ பெருசா இன்னத்தை பேசி பண்ண போறன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீ எங்க தெய்வத்தை பத்தி தான் வீணா பேசிட்டு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீ புதுசா ஏதோ எங்களுக்கு டீச் பண்ற, புதிய உபதேசத்தை எங்களுக்கு காட்டுற, புதுசா டீச் பண்றப்பாங்க. இப்படி காரணம் நமக்கே தெரியாத சொல்லி வேற வழியே இல்லாம நம்ம பேச வச்சிருவாங்க. ஆனா இந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த இடத்துல நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாசிக்கிறேன் 22வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையிலே நின்று, நடுவில் நின்று, அத்தனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். ஒரே வார்த்தை தான். நீங்கள் என்னைய விட தேவதா பக்தி உள்ளவர்கள், அதாவது தெய்வ பக்தி உங்கள்கிட்ட இருக்கின்றது எனக்கு நல்லா தெரியுது. நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. நான் உங்களை அற்பமா நினைக்கல. நீங்க மட்டமானவங்க இல்ல. நீங்க தேவதா பக்தி உள்ளவங்கன்ற அதை கேட்ட உடனே அங்க என்ன நடக்குது? அப்படியே அமைதியாயிரு. எல்லாரும் அமைதியாயிரும். இதுதான் தேவ பிள்ளைகளுடைய ஞானம் என்பது. மற்றவரிடத்தில் குழப்பத்தை உண்டாக்குகிற, கூக்குரல் உண்டாக்குகிற, சண்டை போடுற, கெட்ட வார்த்தை பேசுற, தன்னுடைய சொந்த உங்களை குற்றம் சாட்டுறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட என்னென்ன தவறு இருக்கு நீங்க கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு உங்களை தவறா பேசுற, இழிவா பேசுறவங்கள்ட்ட எந்த குட் கேரக்டர் இருக்கோ ஒரே ஒரு பாயிண்ட் நல்லது இருந்தா போதும். இல்லாட்டி 2 காரியம் தெரிஞ்சா போதும். அதை அவங்கள்ட்ட சொல்லி, உங்கள்கிட்ட இப்படிப்பட்ட டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு கிரேஸ்ஃபுல் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் கோவப்படுற, ஆண்டவர் நோடு இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி சைலண்டா கொஞ்சம் அமைதியா போய் பாருங்க. அவங்களை உயர்த்தி உங்களை தாழ்த்தி பாருங்க. நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்த பெரிய வாக்குவாதமும் கூக்குரலும் அப்படியே அமைதியாயிடும். இதுதான் தேவ ஜனங்கள் ஆகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர். கடைசியாய் இந்த வாக்குவாதத்தை ஜெயிப்பது எப்படி? இந்த வாக்குவாதத்தை ஜெயிப்பது எப்படி என்பதற்கு ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு வாசித்தோமே தலையங்க வசனம், அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம், வாக்குவாதத்தை குறித்து ஒரு வசனம், அதே வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறவர்களுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. இப்போ இந்த வாக்குவாதமே வரக்கூடாது. அது ஈஸியா ஜெயிக்கணும். ஓசத்துல அது வர்றதை தவிர்க்கணும். அது அப்படி மேற்கொள்ளணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய சில காரியம் என்ன? அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத வார்த்தைகள் வர்றதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒன்று. 2வது, நீங்க எப்போதும் கர்த்தருக்கு முன்பா நிக்க பாருங்க. தேவனுக்கு முன்பாகவும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாகவும் நிற்கிறவர்களாய், தேவனோடு அளவலாவுகிறவர்களாய், தேவனோடு உறவாடுகிறவர்களாய், தேவனுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் இருந்தாலே போதும். நீங்களும் வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க. மற்றவர்கள் வாக்குவாதத்தோடு கூக்குரலோடு வந்தாலும் அவர்களும் உங்களை மேற்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு 2 ஆலோசனை. ஒன்று, கர்த்தர் நல்லவன். இந்த 2 தீமோத்தேயு 2:14 சொல்லுகிறபடி பிரயோஜனமில்லாத வார்த்தைகளும் பிரயோஜனமில்லாத சப்ஜெக்டும் பிரயோஜனமில்லாத விவாதங்களும் வர்ற இடத்துல நிக்காதீங்க. பிரயோஜனம் இல்லாதவைகளுக்கு நேரம் கொடுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். 2வது, நமக்கு ஏற்கனவே வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் சொல்வதை போல கர்த்தருக்கு முன்பாக நிற்க பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெயிக்க பாருங்க. அவருக்கு முன்னாக நிக்கிறவர்களா மாறிட்டீங்கன்னா, ஒன்று, வாக்குவாதம் என்கிற அந்த வாடை கூட உங்கள்கிட்ட இருக்காது. 2வது, உங்க வாயை பிடுங்கி உங்க வார்த்தைய வர வச்சு உங்களை வாக்குவாதம் பண்ண வச்சு உங்களை கூக்குரல் உண்டாக்கி அதை ஒரு ப்ராப்ளமா கிரியேட் பண்ணணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களாலும் முடியாம போயிடும். ஏன்னா நீங்க கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவங்க. அவங்க உங்களை வாயாடின்னு சொல்லட்டும், என்ன பேச போறேன்னு சொல்லட்டும், நீ எங்க தெய்வத்தை தான் சொல்றேன்னு சொல்லட்டும், என்னமும் செய்யட்டும், நீங்க அமைதியா இருங்க. அவங்கள பார்த்து நீங்க சொல்லுங்க, நீங்க தேவதா பக்தி உள்ளவர்கள், நீங்க தேவ ஞானம் உள்ளவர்கள், என்னை விட நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட், என்னை விட நீங்க சீனியர், உங்கள்கிட்ட நான் கத்துக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறேன். அப்படி அன்பா சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அவர் அந்த வாக்குவாதம் வரவே வராது. ஒரே ஒரு வசனத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு கிருபையின் வசனத்தை வாசித்து நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19வது, மத்தேயு 12:19, வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். அல்லேலூயா. இத இப்போ நீங்க பொருத்தனை பண்ணணும். நான் ஒரு நாள் பப்ளிக் டாய்லெட்ல சொத்துல ஒரு தீர்மானம் பண்ணேன். அந்த சம்பவம் என்னை வெகுவாய் பாதித்தது. அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணேன், இனி வாக்குவாதத்துக்கு இடம் கொடுப்பது கிடையாது. இங்க பைபிள் சொல்றது, அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். அதே போல் நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என் நாவை சுத்திகரிங்க, என் உதட்டை சுத்திகரிங்க, அடிக்கடி நான் டெம்பர் ஆகிற அந்த கோபத்தை சுத்திகரிங்க, நான் தான் சொல்றது கரெக்ட்னு நினைக்கிற அந்த சிந்தனையை சுத்திகரிங்க, மற்றவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் பண்றதா பெர்ஃபெக்ட்னு சொல்றேன் அந்த யோசனையை சுத்திகரிங்க. எனக்கு நான் தேறினவனா இருக்கிறத விட ஆண்டவரே வீணானவைகளுக்கு நான் இடம் கொடாத, உமக்கு முன்பாய் இருக்கிற, உமக்கு முன்பாய் நிற்கிற, உம்முடைய சத்தியத்தை பேசுகிற, உம்முடைய வெளிப்பாடுகளை சொல்லுகிற அந்த கிருபைய எனக்கு தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். நல்லா கவனிங்க, இது எல்லா நாளும் நடத்துற ஜெபம் இல்லை. இது இன்னைக்கு நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. ஒரு 5 நிமிஷம், சரியா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி,
எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் சரி, அல்லது ஏதாவது சூழ்நிலைக்கு மத்தியில ஜெபம் பண்ணாலும் சரி, ஆண்டவர் இந்த வாக்குவாதத்தின் ஆவியை அழிக்க விரும்புகிறார். பவுல் எல்லாவற்றையும் பொறுமையாய் கேட்டதை போல அந்த பொறுமையை கொடுக்க விரும்புகிறார். அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் என்றபடி இனி வாக்குவாதமே பண்ணாம, கூக்குரலோடாம, சண்டை போடாம, எழுத்து பேசிட்டு இருக்காம, எல்லாத்தையும் சகிக்கிற ஒரு அபிஷேகத்தை, தாங்கிக் கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை, இணங்கி போகிற அபிஷேகத்தை, குற்றவாளிகள் தெரிந்தாலும் அந்த குற்றவாளிகளிடத்தில் இருக்கிற நல்லதை சொல்லி நம்மை தாழ்த்துகிற அந்த அபிஷேகத்தை தரும்படி எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். ஆண்டவர் வாக்குவாதம் செய்யாத தேவன், வாக்குவாதம் செய்ய விரும்பாத தேவன். இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இனி என் வாழ்க்கையில பொறுமையை கற்றுக்கொள்றேன். என்னை குறித்து யாரும் பேசட்டும், எதையும் பேசட்டும், என்னமும் சொல்லட்டும், ஆனால் என் வாய் பிரதியுத்தரம் சொல்லாது. ஆனால் என் நாவு எதிர் உத்தரத்தை சொல்லாது. ஆனால் என் பற்கள் அவர்களை பார்த்து பற்கடிக்காது. இனி நான் சகித்துக் கொள்ளுவேன். மற்றவரிடத்துக்கு குறைகளை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. அவர்களிடத்தில் இருக்கிற ஒன்றோ ரெண்டோ நன்மையை பார்ப்பேன். அதை அவர்களுக்கு நான் சொல்லி காண்பிப்பேன். அதனால் அங்கு அன்பை விளைவிப்பேன், பொறுமையை எடுத்துரைப்பேன். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாரும். இன்று முதல் என் மரணம் வரைக்கும் அல்லது உங்களுடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே, இந்த மத்தேயு சுவிசேஷத்துல 12:19 சொல்லுகிறபடி அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். உண்மை போல வாக்குவாதம் செய்யாத மகனாக, வாக்குவாதம் செய்யாத மகளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. என் வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போடுங்க. எப்ப பார்த்தாலும் ஆக்ரோஷப்படுதல், எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆகுதல், அதனால் வருகிற வாக்குவாதங்கள். ஏன் நீதியை நான் வெளிப்படுத்த விரும்பினது உண்மைதான் ஆண்டவரே. என்னுடைய நியாயத்தை நான் கொடிகட்டி பறக்க வைத்தது உண்மைதான் ஆண்டவரே. இனி நான் ஏன் நீதியை வெளிப்படுத்த மாட்டேன். என்னுடைய நியாயம்தான் சரியானது என்று சொல்ல மாட்டேன். நான் அமைதியாயிருப்பேன். நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தாருங்க, கேளுங்க. அல்லேலூயா. இதுக்காக நீங்க வாய்க்கு கலோசத்திரம் ஏதோ ஒரு ஆயுதத்தை மாட்ட முடியாது. வாயை சுத்தி ஒரு சொல்கிறோம், ஒரு மாஸ்க மாட்டிட்டு அலைய முடியாது. இதுக்கு ஒரே வழி, கர்த்தர் நல்லவன், வீணானவைகளுக்கு இடம் கொடாமல் இருப்பது. இரண்டாவது வழி, கர்த்தருக்கு முன்பாக நிற்பது. வீணானவைகளுக்கு இடம் கொடாவிட்டால், கர்த்தருக்கு முன்பாக நிற்க இடம் கொடுத்தால் இந்த வாக்குவாதத்தின் பொல்லாப்பு வராது, வாக்குவாதத்தின் கிரியை வராது. இனி அந்த ஆவி உங்களை தொடாது. அதனால் பிரிவினைகள் வராது, அதனால் கசப்புகள் வராது, அதனால் மனஸ்தாபமும் துக்கமும் வராது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே 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 என் அன்பு ஜனங்களை ஆண்டவர் சுத்திகரிப்பீராக. 2 தீமோத்தேயு 2:21 இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், அந்த வார்த்தையின்படி வாக்குவாதத்தை விட்டுவிட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிற மகனாய் மாற்றுங்க ஐயா, மகளாய் மாற்றுங்க ஐயா. கர்த்தருடைய கரம் அதை செய்வதாக, தேவனுடைய கிருபை அதை செய்வதாக. ஜகதனா கத்தரா பல 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 பரதியா லகதுடி கத்தரா பல 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 பக்க கொண்டு கத்தரை கிருபையே மிக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். இந்த பொருத்தனை உங்களுக்குள் வரட்டும். என்ன நடந்தாலும் சரி, இனி நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். பொறுமையினால் ஜெபிப்பேன், பகிப்புத்தன்மையினால் ஜெபிப்பேன், தாழ்மையினால் ஜெயிப்பேன். இந்த 3 ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்.
ஒன்று பொறுமையினால் ஜெயிப்பது, சகிப்புத்தன்மையினால் ஜெயிப்பது, தாழ்மையினால் ஜெயிப்பது. இந்த 3 கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையில் இந்த 29, 30, 31 இந்த செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாள் சுத்திகரிப்பு நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு மாலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரைக்கும் எங்களுக்கு உபவாசத்தை கர்த்தர் கூறுவித்திருக்கிறேன். அதுல நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க உதவிச்சு. அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறார்கள், புசிப்பதும் குடிப்பதும் ஆண்டவரே சரீரத்துக்கு இடம் கொடுப்பதை வெறுத்து இந்த உபவாச நாட்களில் உண்மையாயிருந்து ஜெபிக்க உதவிச்சு. 2வதாக இந்த சுத்திகரிப்பின் செய்திகளில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21 மற்றும் 14 படி ஆண்டவரே, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அந்த வார்த்தையின்படி வாக்குவாதத்தை விட்டு சுத்திகரித்துக் கொள்ள உதவிச்சு. கர்த்தருடைய கிருபை விளங்கட்டும். இந்த சத்தியோட பிள்ளைகளை தொடட்டும். இனி கோபம் வருகிற இடத்தில், ஆக்ரோஷம் வருகிற இடத்தில், பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் வாயை அடைத்து நாவை கட்டி சகித்து பொறுமையாது ஜெயிக்க உதவி செய்யும். உடைய சத்தியம் உடைய பிள்ளைகளை பரிசுத்தவான்களாய் மாற்றட்டும், பரிசுத்தவாட்டிகளாய் மாற்றட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கவனிங்க, முக்கியமான அறிவிப்பு. நாளைக்கு மாலை 6 மணி முதல் நாளைய மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் நமக்கு உபவாசம் உண்டு. நாளைக்கு சாயங்காலமே ஒரு நல்ல வேலைகள்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு சுத்திகரித்து கொண்டு வேதத்தை வாசிக்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நாளைக்கு வரும்போதே உபவாசத்தோட வாங்க. இன்னைக்கு நைட்டு இனிமேல் புசிக்க போகிறவர்கள் உங்களுக்கு பலவீனம் இல்லை என்றால் தாராளமா இன்றைக்கே உபவாசத்தை மீண்டும் ஆரம்பித்து விடுங்க. அந்த கீழ்ப்படுதலை கர்த்தர் பார்ப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் இன்றும் சதா காலமும் உங்கள் யாவரோடு கொண்டு வாக்குவாதத்தின் ஆவிகளுக்கு கர்த்தர் உங்களை விடுவித்து விலக்கி காப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கை